Hi guys, welcome to Sunweek channel. So in the video la எங்களோட honeymoon trip பத்தி நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So நாங்க honeymoon எங்க பிளான் பண்ணிருந்தோம் பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர் பிளான் பண்ணிருந்தோம். So holiday package வந்து GT holidaysல புக் பண்ணிருந்தோம். So எங்களோட holidays பாத்தீங்கன்னா 5 nights 6 days புக் பண்ணிருந்தோம். 3 nights at Srinagar, 4 nights at Srinagar, 1 night at Gulmarg. 4 nightல ஸ்ரீநகர்ல 1 night மட்டும் boat stay ஆஃப் பண்ணிருந்தோம். So நாங்க day 1 ஸ்ரீநகர்ல ஏர்போர்ட் வந்து எங்க ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி கிராண்ட் மெர்னு ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம். 3 ஸ்டார் ஹோட்டல், சூப்பரா இருந்தது. ஸோ ஹோட்டல் ஸ்டே பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ அன்னைக்கு லோக்கல் சைட் சீங் ஒரு 2 இடம் பார்த்தோம். என்னென்ன இடம் பார்த்தோம்? நீ 2 கார்டன், முகல் கார்டன் அண்ட் ஒன் மோர் கார்டன், பரிமஹால் கார்டன். 2 கார்டன் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் 2ஆவது கார்டன் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமு. ஸோ அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்துட்டு செகண்ட் வீக் கேம் பேக் டு தி ஹோட்டல். ஸோ நைட் ஸ்டே அங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9:30 we started to Gulmarg. ஸோ குல்மார்கில் நிறைய ஸ்னோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஸ்னோ நார்மலாக தான் இருந்தது. ஸ்னோஃபால்லாம் எதிர்பார்த்தோம், அதெல்லாம் எதுவும் இல்லை. குல்மார்க் போயிட்டு ஸோ அங்கே கண்டோலா ரைட் புக் பண்ணியிருந்தோம். ஃபேஸ் 1 மட்டும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேஸ் 1 கண்டோலா ரைட் முடிச்சுட்டு ஸோ அங்கேயே கொஞ்சம் ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸ்கீ அண்டு ஸ்லெட்ஜ் 2 ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஸோ அந்த ஆக்டிவிட்டி போகணுன்னா ஹாஸ்டலில் தான் போகணும், போனி தான் போகணும், ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு இனிஷியலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கு தெரியல, அதனால நாங்கள் போனி ரைட் ஆஃப் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா 2000 வாங்கிட்டாங்க 2 பேருக்கும், per person 1000 rupees. பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க, ஆனால் 2 கிலோமீட்டரில் இல்லை, ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான், லெஸ் தென் 1 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கே போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் விளையாட முடியும். ஸோ ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இனிஷியலாக ஒரு 1000 அதிகமாக பே பண்ண மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீ பார்த்தீங்கன்னா பர் பர்சன் வந்து 500 to 750 தான் அது ஒர்த்து. ஸ்லெட்ஜ் பார்த்தீங்கன்னா 300 per person, அவ்வளோதான் அது ஒர்த்து 2 கேமு. ஸோ 2 கேமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ஸ்னோவில் விளாண்டதுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேஸ் 1 முடிச்சுட்டு ஃபேஸ் 2 நீங்கள் போகணும். ஃபேஸ் 2 புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபேஸ் 1 முடிச்சுட்டு அது கீழே இறங்கி வந்து செப்பரேட் கியூ நிற்கும். ஃபேஸ் 2 நீங்கள் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து கேம்ஸ் விளாட்லாம். ஆனால் ஃபேஸ் 1ல் தான் வந்து கேம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபேஸ் 2 பற்றி எனக்கு தெரியல, ஏன்னா நாங்கள் போகல. ஸோ நீங்கள் ஃபேஸ் 2 முடிச்சுட்டு வந்து கேம்ஸ் விளாடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் 1 ரிட்டர்ன் வரலாம். ஓகேங்களா? ஸோ கேம்ஸ் நீங்கள் வந்து விளாட்றமோ அந்த இடத்துக்கு போய்ட்டு என்னோட சஜஷன் என்னென்னா, கேம் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் வாக் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் 1லேயே சில பேர் லோக்கல் பீப்புள் இருந்துட்டு கீழேயே வந்து அது என்ன கேமுன்னு நம்மளுக்கு தெரியாமல் நம்மள்ட்ட நிறைய அமௌண்ட் கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணதுக்கு அந்த கேம் எங்கே நடக்குதோ பெட்டர் நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து எவ்வளோன்னு பார்கெயின் பண்ணலாம். தான் நான் சொல்கிறேன், ஸ்கீக்கு வந்து பார்த்தீங்கன்னா per person 500 to 600 or 700 அதுதான் ஒருத்தங்க. ஸ்லெட்ஜ் வந்து 300, அவ்வளோதான். ஸோ நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே they will accept and you can do the rides. ஓகே. ஸோ நாங்கள் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து லாஸ்ட்டு ஸ்லாட் பண்ணியிருந்தோம். 1:30 to 3:30 ஸ்லாட் புக் பண்ணியிருந்தோம் ஃபேஸ் 1. ஸோ நாங்கள் போகிறச்சே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரைடே வந்து 2:15 தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2:33 ஆயிடுச்சு ரைட் முடிக்கிறதுக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் தான் இந்த கேம்ஸ்லாம் விளாண்டோம். ஸோ நாங்கள் கேம்ஸ் விளாண்டுட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து 4:15 இருக்கும். ஓகேங்களா? ரைடு டைமிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 minutes தான். ஓகேங்களா? 1 way வந்து 5 minutes தான் டைமிங். ஒரு 4:15 இருக்கும். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூ, நியர்லி 2 hours நின்னோங்க. ஏன்னா ரிட்டர்ன் வரதுக்கு, ஏன்னா அதே நாங்கள் போன ரோப் கார்லேயே தான் நாங்கள் ரிட்டர்ன் வரணும் ஃபேஸ் 1. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் ஆகிடுச்சு. நியர்லி 2 hours நின்னோம். ஈவினிங் ஸ்லாட்னால டைம் ஆக சில்னஸ் அதிகமாகிடுச்சு, எங்களால் ஒரு லெவலுக்கு மேலே நிற்க முடியல. ஸோ நீங்கள் வந்து புக் பண்ணி வரீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் ஜானில் வரீங்கன்னா என்னோட சஜஷன் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்லாட்டே புக் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா ஸோ தட் நீங்கள் எல்லா ரைடும் முடிச்சுட்டு நீங்கள் வரப்போ யூ வில் ஹேவ் மோர் டைம். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூனுக்குள்ளே யூ கேன் ரிட்டன் ஸோ டு சஸ்டைன் த கிளைமேட். ஸோ ரொம்ப கஷ்டப்படும், ஏன்னா நாங்கள் ரிட்டன் ஆல்மோஸ்ட் ஃபேஸ் 1 முடித்து வெளியில் வர்றது பார்த்தீங்கன்னா நியர்லி 6:15, செம்ம கோல்டு. அது பார்க்கிங் ஏரியா வரைக்கும் தான் அவங்க GT ஹாலிடேஸ் புக் பண்ண கார் வரும். அந்த பார்க்கிங் டு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டோலா ரைட் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 1 kilometer. அது பை வாக், இல்லைனா யூ ஹேவ் டு ஹையர் லோக்கல் யூனியன் டாக்ஸி, இல்லைனா போனி ரைட் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 kilometerனால பை வாக் வந்தோம். ஸோ இந்த 1 kilometer தான்ன்றது நம்மளுக்கு இனிஷியலாக தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, பார்க்கிங் ஏரியாவில் லோக்கல் யூனியன் டாக்ஸி ஹையாக சார்ஜ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 1000-1500 அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாகவே சொன்னாங்க.
ஸோ நீங்களாம் ஆஃப் பண்ணாதீங்க. என்னோட சஜஷன், நீங்கள் வாக்கிங்லேயே போகலாம், 1 கிலோமீட்டர் தெரியாது. இப்படி இல்லைனா போனி ரைடு ஆஃப் பண்ணிக்கோங்க. 100 rupees கூட நீங்கள் பார்கெயின் பண்ணி போகலாம், வருவாங்க. ஸோ ரிட்டர்ன் நாங்கள் திரும்ப வந்து நடந்தே வந்தோம். பாதிலே எங்கள் டிரைவர் வந்து பாதிலே உள்ளே வந்து எங்களை அழைச்சிட்டு வந்துட்டார். ஸோ அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாலேருந்து இன்னொரு 1 கிலோமீட்டரில் எங்கள் ஹோட்டல் இருந்தது. அன்றைக்கி நைட் அங்கே குல்மார்க்லேயே ஸ்டே பண்ணோம். அஃபர்வாத்தில் ஸ்டே பண்ணோம். நல்லா இருந்தது. இட்ஸ் 3 star ஹோட்டல். ஸோ ஆல் 5 days வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஹோட்டல்லே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லஞ்ச் வந்து நீங்கள் டு ஓன் எக்ஸ்பென்சஸில் பார்த்துக்கணும், ஓகேங்களா? இதெல்லாம் பேக்கேஜ்லேயே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா குல்மார்க்கில் வந்து ரெஃப்ரெஷ்டு ஆகிட்டு டுவர்ட்ஸ் ஸ்ரீநகர் வரணும். ஸ்ரீநகர் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-5 சைட்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதில் ஒரு ரைடு வந்து அதில் ஒரு சைட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அங்கே லோக்கல் பைக் ரைடில் தான் போகணும். அது பைக் ரைடு இருக்குது. அங்கே வந்து ஒரு 4 பிளேஸ் காமிப்பாங்க. பேஸ்டு வந்து நம்பர் ஆஃப் பிளேசஸ் வந்து அமௌண்ட் வந்து வேரி ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா D1னா 2 பிளேஸ் காட்டுவாங்க, 2500 per person, பைக்லேயே போகிற மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த பைக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பைக். ஓகே, நாங்கள் போனோம். அந்த வீடியோ நான் இது முடிச்சோடனே நான் அந்த வீடியோ போடுறேன். அதில் வந்து D2 வந்து பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ், D3 வந்து பார்த்தீங்கன்னா 6 பிளேசஸ். ஓகே, D2 வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 3500 per person, D3 வந்து 4500 per person. ஸோ அது யூனியன் ரேட் அப்படின்றதுனால நாங்கள் ஃபிக்ஸட், ஏன்னா அது வந்து ஒரு கார்டு மாதிரி போட்டு ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சாங்க. ஸோ அதனால நாங்கள் ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். பட் நீங்கள் பார்கெயின் பண்ணலாம், ஓகேங்களா? 3500 நான் வந்து 7000 பே பண்ணேன் 2 பேருக்கும் சேர்த்து. இட்ஸ் நாட் தட் ஒர்த், 7000 ஒர்த் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 4500 நீங்கள் பார்கெயின் பண்ணி போகலாம். பார்கெயின் பண்ணிங்கன்னா தே வில் கம், ஓகேங்களா? அதில் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இடம் காமிச்சாங்க. நான் வந்து எதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா, பைக் எங்களை ஓட்ட விடுவீங்களான்னு கேட்டேன். ஓட்ட விடுவோம், ஆஃப்டர் சம் பாயிண்ட் வந்து நீங்கள் ஓட்டலாம் பைக்கு, 2 பேரும் சேர்ந்து என் பின்னாடி அவங்க உட்காந்து ஓட்டலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் ஓகே சொன்னதுனால, பட் இட்ஸ் லீகலி நாட் அலவுட். பட் வந்து அவங்களுக்கு வந்து தே ஹாவ் டு ஏர்ன்னால தே அக்செப்டட் இட். ஆல்மோஸ்ட் ஒரு 3 பிளேஸ் பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 200 meters ஓட்டுறதுக்கு கொடுத்தாங்க. ஸோ இதில் வச்சு நான் ஓட்டினேன். ரிட்டர்ன் வரச்சு இன்னும் கொஞ்சம் ஓட்டணுமான்னு கேட்டாங்க, பட் ரொம்ப ரிஸ்கியாக இருந்தது, அதனால நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணி, மை சஜஷன் என்ன, நீங்கள் பார்கெயின் பண்ணி போகலாம், ஓகேங்களா? ஸோ யூனியன் ரேட்ஸு ஃபிக்ஸட் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கன்னா தே வில் கம். ஸோ குல்மார்க் முடிச்சுட்டு அந்த ரைட்ஸ் முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து ஸ்ரீநகர் ரிட்டர்ன் ஆகிட்டோம். அந்த வேல வந்து ஹேண்ட்லூம்ஸ், லோக்கல் மேட் ஹேண்ட்லூம்ஸ் ஒரு ஷாப்புக்கு அழைச்சிட்டு போயிருந்தார் டிரைவர். அங்கே போயிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு ஷால் அண்டு சாரீஸ், லோக்கல் மேட் சாரீஸ் வாங்கினோம், பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தென் we came back to Srinagar and again same Grandmere hotel night stay. Next day, day 3 வந்து பார்த்தீங்கன்னா local sightseeing. Sorry, day 4 is Pahalgam. Okay, day 3 சரி ஏதோ ஒன்று வாங்க. ஓகே, day 3 வந்து என்ன பண்ணோம் ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஓகே, day 4 வந்து பார்த்தீங்கன்னா பால்கம். இங்கேருந்து வந்து ஒரு 2 hours ரைடு. மார்னிங் 9க்குலாம் ரெடியாக இருக்க சொல்லிட்டாரு. ஆனால் நாங்கள் வந்து 9:30 9:40 டே 2 வந்து குல்மார்க். ஓகே, அப்போ டே 3 பெஹல்காம். நோ டே 4 இஸ் பெஹல்காம். டே 3 நம்ம குல்மார்க் வந்துட்டு நெக்ஸ்ட் டே தானே பெஹல்காம் போனோம். எஸ், குல்மார்க்லேருந்து நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம்ல, அது வந்து டே 3, ஓகேங்களா? அன்றைக்கி நாங்கள் we didn't plan any activities or sightseeing. ஜஸ்ட் வர வழியில் வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான். அந்த வர வழி குல்மார்க் டு ஸ்ரீநகர் வர வழியில் என்னென்ன பிளேசஸ் இருக்கோ அதான் பார்த்தோம். தட்ஸ் அவர் டே 3. அன்றைக்கி நைட் ஸ்ரீநகர் ஸ்டே பண்ணிவிட்டு தென் டே 4 வந்து we went to பால்கம். பால்கம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 hours ஆஃப் ஜேர்னி. ஸோ அதனால் காலைல 8:30க்குலாம் ரெடி ஆகிடுங்கன்னு சொன்னாங்க. பட் வழக்கம் போல் நாங்கள் டெய்லியுமே நாங்கள் சொல்கிற டைம்லேருந்து ஒரு 1/2 hour 1 hour லேட்டாக தான் கிளம்புவோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 9:15 தான் கிளம்பினோம். ஸோ பால்கம் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 11:15 அப்படி ஆயிடுச்சு. போகிற வழியில் ஏதோ ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இடத்த நின்று ஏதோ நாட் செல்ஃபி பாயிண்ட், அது வந்து குல்மார்க் டு ஸ்ரீநகர், ஓகேங்களா? பால்கம் போகிற வழியில் ஏதோ ஒரு பிளேஸ் பார்த்தோம், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ பால்கம் ரீச் ஆகிட்டு பால்கமில் வந்து பார்த்தீங்கன்னா போனி ரைட் தான். ஒரு 3 வேலி, ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம். பால்கம் போகிற வழியில் சாஃப்ரான் வேலி, ஆப்பிள்
கார்டன் பார்த்தோம். ஆப்பிள்ஸ்லாம் இல்லை, ட்ரீ எல்லாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. பட் ஆப்பிள்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராட்டன் ஆப்பிள்ஸாக தான் இருந்தது. ஸோ அங்கே நின்று கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தென் பால்கம் போயிட்டு ரீச் ஆனோம். பால்கமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதே சேம் D1 D2 D3 அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்குறாங்க. மொத்தம் 7 பிளேஸ், டோட்டலாக 7 பிளேஸு. ஸோ உங்களுக்கு எத்தனை பிளேஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. டோட்டலாக 7 பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட எவ்வளோ கேட்டாங்கன்னா பர் பர்சன் வந்து 5500, மீன்ஸ் டோட்டலாக 2 பேருக்கு சேர்த்து 11,000 கேட்டாங்க. ஃபுல் வந்து 7 பிளேஸுமே வந்து நீங்கள் வந்து ஹார்ஸில் தான் போகணும், போனி ரைட் தான். நியர்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 3.5 hours to 4 hours ஹார்ஸ் ரைடிங் பண்ணோம். இட்ஸ் ஃபுல் மவுண்டெயினில் போயிட்டு ஒரு மவுண்டெயினே சுற்றி வந்த மாதிரி ஒரு ஃபீலு. அதில் வந்து மினி சுவிட்சர்லாந்துன்னு ஒரு ஏரியா சொன்னாங்க, 2-3 வேலி, ஒரு வாட்டர் ஃபால்ஸு, மொத்தம் 7 பிளேஸ் கவர் பண்ணாங்க. ஐ ஃபர்காட் ஆல் த நேம்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து போனி ரைட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 11,000 சொன்னோடனே வி டிட்ன்ட் அக்செப்ட். ஸோ வி பார்கெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 8,000க்கு வந்தான். ஸ்டில் வி ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ கார் கிட்ட வந்தோடனே அவனே வந்து 7,000 ஓகேவா, 7,000 தான் நாங்கள் கேட்டோம். ஓகே 7,000 நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ 7,000க்கு ஓகே சொல்லிட்டு வி ஸ்டார்டட் அவர் ஜேர்னி, ஹார்ஸ் ஜேர்னி. ஸோ 7 இடமும் வந்து நல்லா இருந்தது. அந்த போனி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன். இவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். சூப்பராக இருந்துச்சு. ஒர்த் இட்டுங்க, 7,000க்கு ஒர்த் இட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நியர்லி 14 கிலோமீட்டர்ஸ் ஹார்ஸில் ட்ராவல் பண்ணோம். 3.5 hours to 4 hours டோட்டல் ஜேர்னி. ஃபுல் ஹார்ஸ் ரைட் தான். அங்கங்கே இறங்கி ஃபோட்டோஸ், அந்தந்த இடத்துல இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இட்ஸ் லைக் ட்ரக்கிங் ப்ளஸ் ஹார்ஸ் ரைடிங், போத் ரெண்டுமே பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, ஒர்த்துங்க நான் பொறுத்த வரைக்கும். ஸோ பால்கம் முடிச்சுட்டு அது பண்ணுறதுக்கே எங்களுக்கு, ஏன்னா பால்கமே 11:30 தான் ரீச் பண்ணோம். அப்புறம் எங்களோட போனி ரைட் வந்து ஒரு 11:45 12 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுவே நாங்கள் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 4:15 4:30 ஆச்சு நாங்கள் ரிட்டன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேறு எதுவும் சைட் சீங் வேணாம், ஏன்னா திரும்பி 2 hours ஆஃப் ட்ராவல் டு ஸ்ரீநகர். ஸோ அதனால நாங்கள் வந்து போதும், ஏன்னா ஹார்ஸ் ரைட் வேறு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறம் திரும்ப ரிட்டன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்ரீநகருக்கு. ரீச் ஆனோம் எப்போனா ஒரு 6:15 ரீச் ஆனோன்னு நினைக்கிறேன். ஆன் த வேல வந்து பார்த்தீங்கன்னா எவர் கிரீன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. எங்களுக்கு அங்கே தான் தமிழ் ஃபுட் கிடச்சிது, எங்கே தோசை கிடச்சிது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஸோ ரிட்டன் ஸ்ரீநகர் வந்து அகெயின் கிராண்ட்மீர் ஹோட்டல் நைட் ஸ்டே, Day 4 நைட் ஸ்டே அங்கே. தென் நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் போட்டு 11:30க்கு ஆக்சுவலாக செக்இன் பண்ணோம். நாங்கள் என்ன பண்ணோம்னா ஸ்ரீநகரில் பெருசாக நாங்கள் எதுவும் பார்க்கல லோக்கல் சைட் சீங். ஸோ நாங்கள் லோக்கல் சைட் சீங் முடிச்சுட்டு 2 o'clock போட் செக்இன் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து எகைன் நாங்கள் வந்து ஒரு சைட் தான், ஒரே ஒரு சைட் தான் போனோம். நிஷான் கார்டன் மட்டும்தான் போனோம். ஆக்சுவலாக நிஷான் கார்டன் எங்களோட Day 1 பிளான். பட் அன்றைக்கி எங்களுக்கு லேட் ஆனதுனால போக முடியல. ஸோ அன்றைக்கி நிஷான் கார்டன் தான் போனோம். இன்னும் லால் சௌக் பிளான் வச்சுருந்தோம். பட் இதுவே எங்களுக்கு வந்து 1:30 ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் பசி வந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து போய் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரீம்னு ஒரு ஹோட்டல் ஸ்ரீநகரில் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. ஏன்னா லாஸ்ட் வீக் பிஃபோர் நாங்கள் வரதுக்கு முன்னாடி பிஃபோர் வீக் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஸ்ட்ரீம் ஹோட்டல் நல்லா இருக்கும். ஸோ ஸ்ட்ரீம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு, ஸோ எங்கேயுமே காஷ்மீரில் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாதீங்க, பிரியாணி நல்லாவே இல்லை. நாங்கள் ஸ்ட்ரீம் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்ணும், டேஸ்ட் பண்ணுன்றதுக்காக ஆர்டர் பண்ணோம். ரொம்ப ஸ்பைசிங்க, அதனால் ஒர்த்தும் இல்லைங்க, அந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தும் இல்லை. ஸோ பிரியாணி தவிர மற்ற எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிச்சுட்டு எங்கள் போட் ஹவுஸ் வரதான் பிளானு. ஸோ அதில் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஏன்னா மேடம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு போஸ்ட் கார்டு பண்ணி ஆகணுன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. சரி அதனால் போஸ்ட் கார்டு போயிட்டு மூணு அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணோம். ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் ஷிக்காரா போட் ஹவுஸ் வரணும் அப்படின்னா மினி போட் ஏறி போட் ஹவுஸ் வரணும். ஸோ அதுக்காக எங்களுக்கு ஒரு 1/2 hour நியர்லி வெயிட் பண்ணோம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு போட் வந்துச்சு. அந்த போட்லேருந்து தான் இந்த போட் ஹவுஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இப்போ நான் போட் ஹவுஸ்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ போட் ஹவுஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 hour ஷிகாரா ரைட் பேக்கேஜில் இன்க்ளூட் ஆகும். இந்த லேக் நாங்கள் டால் லேக்கில் தான் இந்த போட் ஹவுஸ் இருக்குது. இந்த டால் லேக்கை வந்து சுற்றி காட்டுவாங்க 1 hour. ஸோ அது வந்து ஷிகாரா ரைடுன்னு பேர். ஸோ நாங்கள் வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஷிகாரா ரைட் போனோம். 1 hour ரைடு செம்ம சில்லுங்க. ஏன்னா ஈவினிங் வந்து நாங்கள் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock 5 to 6 எங்களோட டைமிங். ஓகேங்களா, செம்ம சில்லுன்னு இருந்தது. ஆல்ரெடி 5 degree, அதுவும் லேக் மேலே வந்து ஷிகாரா ரைட் பண்ணோன்னே உடம்புலாம் விரைச்சிருச்சு. பட் இருந்தாலும் என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்தது ஷிகாரா ரைடு. ஸோ நேற்று என் பர்த்டே வேறு. ஸோ மேடம் எனக்காக சர்ப்ரைஸாக கேக்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கேக்லாம் ரெடி பண்ணி ஸோ நேற்று நைட் போட் ஹவுஸில் என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப மெமரபிள் பர்த்டே, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் லாங் டைம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்மாஸ்பியரில்
வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண நல்லா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் டு ஹர். ஏன்னா ஷி மேட் லாட் ஆஃப் எஃபோர்ட்ஸ். அந்த கேக் வாங்கி அதை எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோஸில் வச்சு வெட்டி. ஸோ இட் வாஸ் வெரி வெரி குட். ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து டே 5 நைட் வந்து போட் ஹவுஸ்லேயே ஸ்டே. டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே போட் ஹவுஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சில்லுங்க போட் ஹவுஸில். சில்னஸ் தாங்க முடியல. ஹீட்டர் ஓடுது, பெட்டில் ஹீட்டர் இருக்குது, இருந்தாலும் கை கால்லாம் மறத்துருச்சு. ஸோ நல்லா இருந்தது போட் ஸ்டே. நெக்ஸ்ட் டே இதுதான் எங்களோட லாஸ்ட் டே 6. ஸோ ரெடியாக இருக்கோம் ஏர்போர்ட் போயிட்டு தென் பேக் டு சென்னை. பாய் கைஸ். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா வந்து இங்கே வந்து நிறைய அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுறாங்க லோக்கல் யூனியன் டாக்ஸி. நீங்கள் ஹயர் பண்ணும்போது நல்லாவே பார்கெயின் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போனி ரைட் மட்டும்தான் ஒர்த் இட். அதர் தேன் தட் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே பே பண்ணோம் தான் ஃபீல் பண்ணுறேன். ஃபார் தோஸ் ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் தஸ் பைக் ரைட் எல்லாமே அதிகமாக கொடுத்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அதர் தேன் தட் வந்து சூப்பர் தான் இருந்தது. ஜிடி ஹாலிடேஸ்லாம் பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரு பேக்கேஜ் கொடுத்தாங்க, பட் நாங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணோம். ஏன்னா 3 பிளேஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் சோன்மார்க் மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அந்த பேக்கேஜில். ஏன்னா 5 நாளும் ட்ராவலில் இருந்தால் நான் வந்து அது ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியாதுன்னு ஒரு பிளேஸ் கேன்சல் பண்ணிட்டோம். ரீசனபிள் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜிடி ஹாலிடேஸ். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க, எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறோம். ஸோ இட் வாஸ் நைஸ் 5 days அட் காஷ்மீர். ஃபஸ்ட் டைம் நான் காஷ்மீர் வரேன். ஃபஸ்ட் டைம் வந்து என்ன சொல்லுது ஒரு ஸ்னோ இருக்கிற ஏரியாவுக்கு வரேன். அந்த மேடம் வந்து ஆல்ரெடி மணாலிலாம் போயிருக்கிறாங்க. ஸோ வி ஆர் வெரி வெரி ஹாப்பி. ஸோ உங்களுக்கு எதுவும் காஷ்மீர் ட்ரிப் பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் வர்றப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஜாக்கெட்ஸ், க்ளவுஸ், கேப்பு, இந்த ஃபேஸ் கவர் எல்லாம் ப்ராப்பராக வாங்கிட்டு வந்துடுங்க. வந்து சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு வராதிங்க. நாங்கள் ப்ராப்பராக க்ளவுஸ் மட்டும் வாங்கலை, க்ளவுஸ் அண்டு ஷால் வாங்கினோம். பட் எங்களுக்கு அது எப்படி கட்டுறதுன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக. ப்ளஸ் நாங்கள் ஷூக்கு இந்த சாக்ஸ், தெர்மல் சாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே சரியாக வாங்கலை. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா பாதி நேரம் நடிக்கிக்கிட்டே தான் இருக்கணும், சரியாக என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ தேங்க்ஸ் கைஸ், பாய்.